Hello friends, welcome to Bake and Taste. இன்னைக்கு டே 11 ஆஃப் பேக்கிங் கிளாஸில் நிறைய செரிஸ், சாப்டு சாக்லேட்ஸ் இது எல்லாமே ஃபில்லிங்ஸாக போட்டு சூப்பராக பேக்கரி ஸ்டைலில் ஒரு 1/2 kg Black Forest கேக் ஆர்டருக்கு நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பேக் அண்ட் டேஸ்ட் சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இது 1/2 kg கேக்குன்றதுனால நான் ஒரு 6 inch டின் எடுத்து பட்டர் பேப்பர் போட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்கு ஒரு ட்ரையான பவுலில் மேலே சீவர் வச்சுட்டு 1/2 கப் மைதா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக கொக்கோ பவுடர் ப்ளஸ் மைதா ரெண்டுமே சேர்த்து 1/2 கப் இருக்கிற மாதிரி இருக்கணும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா இந்த மாதிரி சீவ் பண்ணிக்கோங்க. சீவ் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எதர் ஓடிஜி ஆர் ஓவன் ஆர் கேஸ் ஸ்டவ் எதில் பண்ணுறீங்கனாலும் இப்போது நீங்கள் ப்ரீ ஹீட் போட்டுருங்க. ஒரு 10 minutes கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையான பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய 2 முட்டையை எடுத்து 2 முட்டையை நான் உடைச்சி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மூணும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பீட் ஆனதுக்கப்புறம் இதில் 1/2 கப் பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுகர் நல்லா இந்த அளவுக்கு டிசால்வ் ஆனதுக்கப்புறம் பீட்டரை மேக்ஸிமம் ஸ்பீடில் போட்டு எக் நல்லா ஃப்ளஃபியாக வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எக் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக பீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்து பீட்டரை ஃபஸ்ட் ஸ்பீடில் போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், போதும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்பேச்சுலா தான் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத பேட்ச் பை பேட்சாக சேர்த்து ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வார்ம் மில்க் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். அதில் ஒட்டுக்கா 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்கெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பேட்டரை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இதை டின்னில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 3 தடவை டேப் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி நல்லா ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இதை வந்து நம்ம ஏற்கனவே அவன் வந்து ப்ரீஹீட் ஆகிருக்கு 10 மினிட்ஸ். அதே அவனில் நம்ம வந்து 35 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் எடுத்து கூல் பண்ண வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு கேக் ஸ்பாஞ்ச் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கிடச்சிருக்குன்னு. இப்போது இதை வந்து நான் 3 லேயர்ஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்லாம் வந்து போகட்டும், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நம்ம இன்றைக்கி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்ய போகிறோன்றதுனால அடிஷ்னலாக 2 விஷயம் நம்ம பண்ண போகிறோம். ஒன்று வந்து இந்த மாதிரி செரிஸ் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக சாப் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் சாக்லேட் காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கிரேட் பண்ணியும் வச்சுக்கணும். இது ரெண்டும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த 1/2 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கோட ஃபைனல் லுக் வந்து நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் உங்களுக்கு ஏதாச்சும் queries இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட பேக் அண்ட் டேஸ்ட் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.